ராகி ப்ரௌனி ரெசிபி வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க ராகி ப்ரௌனி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட 200 கிராம் அளவு ப்ரௌன் சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பீட்ரு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். மிஷின் பீட்ரு வேண்டாம். மிஷின் பீட்ரு பண்ணிங்கன்னா கேக் மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் பீட்ரு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அளவு ராகி மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவு கோகோ பவுடரையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் டார்க் சாக்லேட், 200 கிராம் பட்டர், இது ரெண்டுத்தையும் எடுத்து நான் டபுள் பாயிலிங் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஹேண்ட் பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஹேண்ட் பீட்டர்னு மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன்னா, நீங்கள் மிஷின் பீட்டர் வச்சு பண்ணும்போது அது ஒரு ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ கேக் மாதிரி ஆகிடும். ப்ரௌனி கன்சிஸ்டன்சிக்கு வராது. ஸோ அதுக்காக தான் நான் ஹேண்ட் பீட்டர் வச்சு பண்ண சொல்லிகிட்ருக்கேன். இது கூட ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு சாக்லேட்டை கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ 4 இன்ச்சு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அது மேலே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றும்போது மேலேருந்து கீழே அந்த மாதிரி ஊற்றுங்க. நடுவில் ஊற்றுனீங்கன்னா அந்த கட் பண்ணி போட்டிருக்க சாக்லேட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தங்கிடும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக சாக்லேட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே அப்படி தூவி விட்டுக்கோங்க. ஓடிஜியை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா ட்ரேவை எடுத்து உள்ளே வச்சுருங்க. இப்போ நம்ம 30 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரிம்பிள்ஸ் மாதிரி மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம ராகி ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது நீங்கள் சொல்கிற வரைக்கும் ராகி ப்ரௌனின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனி மேலே அவ்வளோ சூவியாகவும் கீழே அவ்வளோ ஃபட்ஜியாகவும் இருக்கும். நமக்கு இருக்கிற இந்த பிஸி ஸ்கெட்யூல்டில் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாமே. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.